மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய், உப்பு, புளி சேர்த்துக்கலாம். இந்த புளி நம்ம வீட்டு புளி. அந்த பழம் எவ்வளோ நீட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்தது. க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போடணும். அதுக்குள்ளே பாருங்கள், இங்கே சாதம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த நுரை எனக்கு லிங்கம் போலவே தெரிஞ்சது. அழகாக அதை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தோல் உளுந்து போட்டு தாளிச்சிட்டு அரைச்சிருக்கிற இந்த விழுதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி தழை ரெடி ஆகிடுங்க. தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுலேயே கொஞ்சம் துவையல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு வெங்காயம் கூட தாளிக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். நான் இன்றைக்கி வெங்காயம் போடல, முந்திரி பயிர் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சுருக்கிற சாதம் கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான கொத்தமல்லி தழை சாதம் ரெடி ஆகிடுங்க. இது பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நல்லா அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லைன்னா கிழங்கு வகைகள் பொரியல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.